அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏர் இண்டியா பயணிகள் விமானம் விழுந்து விபத்தில் சிக்கியது. இதில் விமானத்தில் இருந்த 10 கேபின் ஊழியர்கள், 230 பயணிகள், பொதுமக்கள் 19 பேர்னு மொத்தம் 260 பேர் உயிரிழந்து போனாங்க. இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதனுடைய முதல் கட்ட தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கு. அதில் விமானிகள் கடைசியாக என்ன பேசினாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது பற்றின தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். விமான விபத்து புலனாய்வு பணியகம் AAIB ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏர் இண்டியா விமான விபத்து தொடர்பாக 15 பக்கம் கொண்ட முதல் கட்ட தகவல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. விபத்தில் சிக்கியது போயிங் 787-8 ட்ரீம் லைனர் VT-ANB ரக விமானம். 11 வருடங்கள் பழமையானது. இந்த விமானம் ஜூன் 12ஆம் தேதி குஜராத்தோட அகமதாபாத் விமான நிலையத்தில் டேக் ஆஃப் ஆச்சு. வானத்தில் மேலே எழும்பின சில வினாடிகளில் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் குடியிருப்பு பகுதி மேலே மோதியது. இதில் 260 பேர் உயிரிழந்தாங்க. விமானத்தோட என்ஜின் எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்ச் புறப்பட்ட சில நொடிகளில் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறியது தான் விபத்துக்கு காரணம்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா என்ஜின்களுக்கு செல்லக்கூடிய அந்த எரிபொருள் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விமானம் மணிக்கு 180 நாட்ஸ் ஏர் ஸ்பீட் அப்படிங்கிற அதிகபட்ச வேகத்தை அடைஞ்சது. உடனடியாக என்ஜின் 1, என்ஜின் 2 இதற்கான எரிபொருள் கட் ஆஃப் ஸ்விட்சஸ் 1 வினாடி இடைவெளியில் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ஜின்களுக்கு எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டதுனால என்ஜின் N1 மற்றும் N2 அதனுடைய டேக் ஆஃப் வேல்யூஸ் அப்படியே குறைய தொடங்கிடுச்சு. அந்த காக்பிட் குரல் பதிவில் ஒரு விமானி மற்றொரு விமானி கிட்ட ஏன் கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இன்னொரு விமானி என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை செய்யலை அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு. விமான நிலையத்திலிருந்து பெறப்பட்ட CCTV காட்சிகளை பார்த்தோன்னா விமானம் புறப்பட்ட உடனேயே, அதாவது டேக் ஆஃபோட அந்த ஆரம்ப கட்டத்தின் போதே ரேட் அதாவது ரேம் ஏர் டர்பைன் விரிவடைந்தது தெரிய வந்திருக்கு. விமான பாதைக்கு பக்கத்தில் பறவைகளுடைய நடமாட்டம் எதுவுமே காணப்படலை. விமான நிலையத்தோடைய சுற்றுச்சுவரை கடக்கிறதுக்கு முன்பாகவே தன்னுடைய உயரத்தை இழக்க தொடங்கி விட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விமானத்தோட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் அதான் ஒரு பைலட் மற்றொரு பைலட் கிட்ட ஏன் எரிபொருளை துண்டித்தாய் அப்படின்னு கேட்கறது பதிவாகி இருக்கு. அதற்கு இன்னொரு பைலட் நான் துண்டிக்கலை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. எந்த குரல் எந்த விமானியுடையது அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படலை. விமானம் விபத்தில் சிக்கிய அந்த பயணத்தில் கேப்டன் விமானத்தை மேற்பார்வையிட துணை விமானி விமானத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. விமானத்தை இயக்கியவர் இணை பைலட் கிளைவ் குந்தர். பைலட்டோட கமாண்டர் சுமித் சபர்வால். இவர் விமானத்தை கண்காணிக்கக்கூடிய பணியில் இருந்தார். சபர்வாலுக்கு போயிங் 787 விமானத்தை இயக்குனதில் சுமார் 8600 மணி நேரத்துக்கு மேலே அனுபவம் இருக்கு. கிளைவ்க்கு 1100 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் அனுபவம் இருந்தது. விமானங்களை இயக்கிறதுக்கு இந்த அனுபவம் போதுமானது தான். விமானிகள் 2 பேருமே விமானத்தை இயக்கிறதுக்கு முன்பாக போதுமான நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் கூட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விமானம் புறப்படுவதற்கும் விபத்துக்குள்ளானதற்கும் இடைப்பட்ட நேரம்னு பார்த்தா சுமார் 30 வினாடிகள் மட்டும்தான். கட் ஆஃப் நிலையில் ஸ்விட்ச்கள் சில வினாடிகள் இருந்ததுக்கு பிறகு விமானத்துடைய 2 என்ஜின்களுக்கான ஸ்விட்ச்களுமே கட் ஆஃப் நிலையிலிருந்து ரன் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலமாக விமானிகள் என்ஜின்களுடைய வேகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் விமானம் மிக குறைந்த உயரத்தில் இருந்ததுனால என்ஜின்களால் முழு வேகத்தை கொடுக்கறதுக்கு முன்பாகவே விமானம் தரையில் மோதிடுச்சு. இந்த நிலையில தான் விமான பைலட்டுகள் மற்றும் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு ஸ்விட்ச்களுடைய அந்த ரன் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் எப்போதுமே இருக்கும். தற்செயலாக அதை ரன் பண்ண முடியாது, ஆஃபும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அந்த ஸ்விட்ச்களை பாதுகாக்கிறதுக்கு 2 புறமும் ஒரு அடைப்பு குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுபோக ஒரு ஸ்டாப் லாக் பொறிமுறையும் இருக்கு. இது பைலட்கள் ஸ்விட்சை ரன் மற்றும் கட் ஆஃப் ஆகிய 2 நிலைகளில் இருந்து மாற்றுவதற்கு முன்பு அதை உயர்த்தி தான் செய்ய முடியுமா. அதனால் கைப்பட்டாவே அந்த ஸ்விட்ச் மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்விட்ச்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா விமானம் புறப்படுவதற்கு முன்பு என்ஜின்களை ஆன் செய்யறதுக்கும் தரையிறங்கினதுக்கு அப்புறமா அவற்றை அணைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது.
விமானம் பறக்கும்போது என்ஜினில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டாலோ அல்லது சேதம் அடைந்தாலோ மட்டும்தான் எரிபொருள் விநியோகத்தை வந்து நிறுத்த வேண்டியிருக்கும். இப்படி திடீர்னு என்ஜினை ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பான நேரத்தில் மட்டுமே தான் செய்யப்படும். அதாவது ஆஃப் செய்யப்பட்ட என்ஜினை மறுபடியும் சில வினாடிகள் ஆன் செய்து இயக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்சாதான், அதற்கான நேரம் இருந்தால் மட்டும்தான் என்ஜினை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி பார்த்தோம்னா என்ஜின்களுக்கு எரிபொருள் போகலை. அதற்கு காரணம் அந்த எரிபொருள் ஸ்விட்ச் வந்து ஆஃப் செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எப்படி ஆஃப் ஆனது, விமானிகள் அதை ஆஃப் பண்ணாங்களா அல்லது தானாகவே ஆஃப் ஆகிடுச்சா அப்படிங்கிறது பற்றின கேள்விகள் தான் தற்போது எழுந்திருக்கு. இது முதல் கட்ட அறிக்கை தான். இதை வைத்து விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் 100% உறுதியாக சொல்லிட முடியாது. அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கக்கூடிய விசாரணைகளில் வரக்கூடிய தகவல்களை வைத்து தான் விபத்துக்கான உண்மையான காரணத்தையே வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். மொத்தத்தில் தற்போதைய தகவல்களின்படி என்ஜின்களுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருள் வந்து கட் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதை ஏன் கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்குறாரு. உடனடியாக அந்த எரிபொருள் போகிறதுக்கான ஸ்விட்சை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ஜின் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு, இன்னொரு என்ஜின் வந்து இயங்கலை. என்ஜின்கள் பவரை இழந்த போது அந்த அவசர கால ஹைட்ராலிக் சக்தியை வழங்குறதுக்கு அந்த ராட் சாதனத்தை வந்து அவங்க இயக்கியிருக்காங்க. ஏர் இண்டியா விபத்து பற்றிய அந்த வீடியோ பரவுச்சு இல்லையா, அதில் வந்து ராட் பயன்படுத்தப்பட்டதும் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. வீடியோக்களில் அந்த ராட் இருக்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. விமானம் 32 வினாடிகள் மட்டுமே பறந்த நிலையில் அது ஓடு பாதையிலிருந்து சுமார் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த விடுதி மேலே மோதியது. எரிபொருளில் எந்த ஒரு மாசுபாடுமே இல்லை அப்படிங்கிறதும் சோதனையில் உறுதி செய்யப்பட்டுடுச்சு. மேலும் எரிபொருள் நிரப்பக்கூடிய இடத்துலையும் எந்த ஒரு மாசுபாடும் இல்லை. விமானத்தோட அந்த ரெக்கை அமைப்பு, அது போக கியர், இந்த ரெண்டுமே வந்து புறப்படுவதற்கு முன்பு எப்போதும் போல இயல்பாக தான் இருந்திருக்கு. பறவைகள் நடமாட்டமோ அல்லது வானிலை பிரச்சனைகள் எதுவுமே அங்கே இல்லை. தெளிவான வானம், ஒரு நல்ல விசிபிலிட்டி, லேசான காற்று அப்படிங்கிற அந்த சரியான காலநிலை தான் இருந்திருக்கு. விமானிகளும் விமானத்தை இயக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக தான் இருந்திருக்காங்க. 2 பேருமே மருத்துவ ரீதியாக ஃபிட்டாக இருந்திருக்காங்க, ஓய்வும் எடுத்திருக்காங்க. அவங்க தேவையான அனுபவத்தையும் பெற்றிருந்திருக்காங்க. ஆக முதல் கட்ட விசாரணையில் நாச வேலை எதுவும் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. ஆனால் எரிபொருள் ஸ்விட்சில் குறைபாடு இருந்தது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. விமானத்தோடைய எடையும் கூட வழக்கமானதாக தான் இருந்திருக்கு. அதில் எந்த ஒரு ஆபத்தான பொருட்களும் கூட எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் வந்து இந்த முதல் கட்ட அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. இனி அடுத்து நடக்கக்கூடிய விசாரணையுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update.